எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா, வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் செட் வீடியோ தான் போடுவேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஃப்ரேம் வரும் தெரியுமா, அந்த விண்டோஸ் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா டாப் பொசிஷனில் ஒரு ஆர்ச் கட் டிசைன் எப்படி கட் பண்ணுறதும், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதில் 2 டிசைன் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தர்ன டிசைனு, அந்த காடி டிசைனு, அது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து அவுட்புட் காமிச்சிடுறேன். அவுட்புட் பிடிச்சிருந்தா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். இதாக பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தர்ன டிசைனு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் ஹோல்ஸ் தெரியுமா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காடி டிசைனு. அதுக்கு வந்துட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு வரும் தெரியுமா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச் கட் டிசைன். இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா படாக் வுட்டு, ஜிக்ஸாக் மிஷினு, ரவுட்ரு மிஷினு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரவுட்ரு மிஷினில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பிட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிட்டு வந்து பார்த்திங்கன்னா தர்ன பிட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காடி பிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வுட்டை பற்றி பார்த்துட்டு வரோம். இதில் என்ன வுட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா படாக் வுட் தான் யூஸ் பண்ணுறோம். படாக் வுட்டில் வந்து குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் குவாலிட்டி. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆர்ச் டிசைன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் கேமரா குவாலிட்டியில் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸோட டாப் பொசிஷனில் வருது. ஆக்சுவலாக பழைய விண்டோஸோட அவங்க டாப் பொசிஷனில் செல்லு அடிச்சுனா என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த ஒரு போர்ஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. என்னோட ஹேண்ட் கட் ஜிக்ஸாக் மிஷினில் தான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டிசைன் வந்து கட் பண்ண போகிறேன். ஹெவி டியூட்டி யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் வந்து சிங்கிள் பீஸ்னால் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கட் ஜிக்ஸாக் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா அது செப்பரேட்டாக ஒரு சின்னதாக ஸ்டூலில் வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ஆர்ச் கட் டிசைன் கட் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிங்கிள் பீஸாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹேண்ட் கட் ஜிக்ஸாக் மிஷினை நீங்கள் இந்த மாதிரி டேபிள் வச்சு யூஸ் பண்ணலாம். பட் இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ் 20 பீஸுன்றப்போ நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோவே பண்ணாதீங்க. ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்ச் டிசைன் கட் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்து ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து உள்ள கார்பன் ஏகப்பட்ட ஃபால்ட்டெல்லாம் இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஷின் எவ்வளோ காஸ்ட்லி வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட லைஃப் டைமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ச் கட் டிசைன் கட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஆர்ச் கட் டிசைன் கட் பண்ணி முடிச்சோன்னே இப்போ தான் அங்கங்கே பிசுறு இருக்கும் தெரியுமா, பிசுறு இல்லை வேறு டிசைன் கட் பண்ணணும் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சொதப்பியிருப்போம். அந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளரன்னு ஒன்று இருக்கும், வரும் அந்த முள்ளரத்தை வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கணும். தேய்ச்சி எடுத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த கர்வு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டிசைன் போடணும் தெரியுமா, ரவுட்டரில் டிசைன் போடும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்ட் டிசைன் வந்து கரெக்டாக வரும். அங்கங்கே மேடும் பள்ளமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரவுட்டர் டிசைன் வந்து மேடும் பள்ளமாக வரும். அதனால் என்ன பண்ணால் நல்ல முள்ளாரத்தில் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பண்ணலாம் ரவுட்டர் டிசைனுக்கு வருவோம். ஆக்சுவலாக இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் டிசைன். இதில் வந்து அமுக்கு தரேன். ஆக்சுவலாக இதில் வந்து பிளேனிங் மிஷினில் பெரிய பிட்டும் இருக்குது. ஆக்சுவலாக அமுக்கு தரேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா மேலே லிங்க்கில் கொடுப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இது வந்து பெண்டுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுட்டர் மிஷினில் வந்து இந்த பிட்டு போட்டு இந்த டிசைன் போடுவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நீட் பீஸ்லலாம் போனோன்னா ஆக்சுவலாக மோஸ்ட்லி ரவுட்டர் மிஷின் யூஸ் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக இந்த பிளேனர் மிஷினுக்குன்னு தனியாக ஒரு பிட்டு இருக்குது. அந்த பிட்டில் யூஸ் பண்ணி பார்த்தா சேம் பிட்டு சேம் இது இருக்கும். ஏன்னா அந்த பிளேனர் மிஷினில் வந்து இந்த மாதிரி பெண்டு போட முடியாது. அதுக்குன்னு தனியாக செட்டப் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக போகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப் பொசிஷன் மட்டும் என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ரவுட்டர் மிஷின் வச்சு சிம்பிளாக முடிச்சாச்சு. இந்த போர்ஷன் முடிஞ்சவுடனே அடுத்த போர்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காடி டிசைனு. ஆக்சுவலாக இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் படாக் வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா தட்டு அதுக்கு வந்து காடி அதுக்கு வந்து தர்ன 3 டிசைன் போட்டுங்க. அதை பற்றின வீடியோ லிங்க் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். மேலே லிங்க்லேயே வரும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகிற சான்ஸ் இருக்குது. ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதோட பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் ஆர்ச் கட் டிசைனு ஹெவி டியூட்டியில் ஆர்ச் டிசைன் எப்படி கட் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். அது ரவுட்டர் டிசைன் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் கொடுத்த காடி சாம்பிள் பீஸ் இருந்துச்சு. அந்த சாம்பிள் பீஸில் அளவை பார்த்துட்டு டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா வுட்டை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அவுட்புட் வந்துடும். சிம்பிளான ப்ராசஸ் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு வுட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா 3 டிசைன் போடுறது. ஆர்ச் கட் டிசைனு, தர்ன டிசைனு, அதுக்கு வந்து காட் டிசைனு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டாக விண்டோஸ் இருக்கா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ். அந்த ஒரு பீஸ் மட்டும் எடுத்துன்னு வந்து போட்டாங்க. இதே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் வச்சு இதே நம்ம நிறைய பீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் கம்மியாகும். சிங்கிள் பீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகமாக தான் ஆகும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கட்டுறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் கட் ஃபைனல் அவுட்புட் தான் இப்போ காட்டினா. ஃபஸ்ட்டு வந்து ஆர்ச் கட் டிசைனு பண்ணி முடிச்சோடனே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தர்ன டிசைனு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நல்லா வந்து முள்ளரத்தை வச்சு தேய்ச்சனால நம்ம தர்ன டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எந்த ஒரு நடுவில் எந்த ஒரு பெண்டும் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்துக்குது. அதுக்கு அடுத்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அவுட்புட்டு காடி டிசைனு. காடி டிசைன் காட்டும் பார்த்தீங்கன்னா 3 காட்டுவேன். ஆர்ச் கட் டிசைனு ப்ளஸ் வந்து தர்ன டிசைனு அதுக்கடுத்து வந்து காடி டிசைனு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதோட வீடியோ முடியுது. இதே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வுட்டில் பண்ணியிருப்பேன்.
டீக்குள்ள பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து இந்த மாதிரி ஹெவி டியூட்டி ஜிக்ஸாக் மிஷின் யூஸ் இருப்பேன். அதை பற்றின வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மேலே லிங்க்லேயே இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அருள்தாஸ் உலக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. முடிஞ்ச அளவு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, பை, see you.